பாக்குறேங்க, காபா அப்படி நிக்குது. என்ன தவம் செய்தேன்? ஒரு விஷயம் தெரியுமா? அது பார்த்த உடனே என்ன கேட்கிறோமோ உடனே இறைவன் ஏற்றுக்கொள்வான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன வார்த்தை வந்ததுன்னு என் இறை மீது ஆணையா சொல்றேன். நான் அங்க சொன்ன வார்த்தை, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். பயந்துட்டேங்க, நான் ஏதாவது கேட்கறதுக்கு பயமா இருந்தது. நீ பாக்குறேன், என்ன அனுபவம் அது? நம்பிக்கை தானே. சில பேருக்கு ராமேஸ்வரம் போனா அது கிடைக்கலாம், சில பேருக்கு காசியில கிடைக்கலாம், சில பேருக்கு ஜெருசலத்துல கிடைக்கலாம். எனக்கு மக்கால கிடைக்குது. அப்புறமா உள்ள நுழைஞ்சிட்டோம்னா ஆண் பெண் எதுவுமே வித்தியாசம் இல்லை, எல்லாரும் அந்த காபாவை சுத்தி வந்துகிட்டே இருக்கும். அப்போ காபாவுக்கு முன்னால ஒரு பெரிய கதவு இருக்குங்க, இப்ராஹிம் கதவுன்னு பேரு. அதெல்லாம் தொடவே முடியாது, 7.5 அடிக்கு மேல இருக்குது. அது கையை வச்சு கொஞ்சம் அப்படி கையை தொட்டுட்டோம்னா பெரிய விஷயம். தொட முடியாதுங்க, லட்சக்கணக்கான பேர் சுத்திட்டு இருப்பாங்க, கிட்டையே போக முடியாது. அது இப்படி இருக்கும், இந்த கட்டடமே இப்படி இருக்கும். இதை தாண்டி தான் நீங்க இதுல தொடணும், முடியவே முடியாது. எனக்கு தான் கொஞ்சம் பிடிவாதக்காரி, நான் உள்ள போயிட்டேங்க. கிட்ட மேல பாக்குறேன், நான் இருக்கிறேன் 5.5 அடி, அது இருக்குது 7.5 அடி. சான்ஸே கிடையாது. கை தூக்குனா கூட இவங்க தான் போகுது, உள்ளெல்லாம் போக தொடவே முடியாது, அப்படி கூட்டம். அது பக்கத்துல நிக்கிறதே ஒரு வைப்ரேஷன் தானே, தெரியலங்க. பின்னால இருந்து ஒரு பொண்ணு பின்னால பார்த்தா இருக்கிறான்.